Hi viewers, welcome to Suku's Lifestyle. சண்டேங்க. ஆக்சுவலி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஃபுல் ஒர்க் போயிடுச்சுங்க. சண்டே செய்யணும்னாலே என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம டயர்டா இருக்கேன். பட் ஸ்டில் சண்டே நான்வெஜ் இல்லைன்னா எப்படி? சரி, நான்வெஜ் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு vlog காட்டணும்னு நினைச்சதுதான் இந்த நெல்லிக்காய் ரசம். அது எப்படி செய்யறேன்றத பார்க்கலாம். நெல்லிக்காய், புளி, தக்காளி போட்டு ஒன்னா சேர்த்து நான் ஊற வச்சிருக்கேங்க. இது ஊறிய ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour மேல ஆகுது. நான் சீட்ஸோடய சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவும் தக்காளியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஊற வச்சிருந்ததுனால எனக்கு ஈஸியா கரைக்கிறதுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் மோஸ்டா ஃபில்டர் பண்ண மாட்டேங்க. இதுலயே நான் தண்ணி சேர்த்துப்பேன். இந்த ஜிம் என் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜிம்மு பண்ணிட்டு வந்துட்டு நிக்கவே முடியலங்க. செம்மையா கால் வலிக்குது. பட் ஆனா சமையல் நம்ம தானே செஞ்சாகணும். பசங்க எதிர்பார்ப்பாங்களே சண்டே. ஸோ நான் இவ்வளவு தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு ஆல்ரெடி தட்டி வச்சிருக்கேங்க. பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் இம்யூன் பில்டப் ஆகுங்க. அதுக்காகவே நான் இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம். என் வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம டயர்ட் ஆயிருக்கேன். கோல்டு வேற. விட்டமின் சி டெஃபினட்டா தேவைங்க நம்மளுக்கு சிக்கா இருக்கும் போது. அதுக்குதான் நெல்லிக்காய் ரசம். எண்ணெய் நான் கொஞ்சம் லிட்டரு கொஞ்சமா தாங்க போட்டுப்பேன், ரொம்ப போட மாட்டேன். ரசத்துக்கு தாளிக்க இவ்வளவு போதும். ஃபர்ஸ்ட் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ரசத்துக்கு தேவையான அளவு போட்டாச்சுங்க. 4 வெந்தயம் போட்டுக்கிறோம். அப்புறம் நான் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் 2 எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வணக்கி விட்டுலாம். அவ்வளவுதாங்க. இந்த தாளிச்சதை எடுத்து ரசத்துல நம்ம கரைச்சதுல கொட்டிட வேண்டியதான். இப்போ கரைச்சதை எடுத்து இதுல ஊத்திருக்கேங்க. ஊத்திட்டு அலசிட்டு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சிருவேன். இண்டக்ஷன் ஸ்டவ்ல நான் தாளிச்சதை கொட்டிட்டு இப்போ நான் கொதிக்க விட போறேன். பாதி கொதி நுரைக்கும் போது நம்ம ரசப்பொடி போடணும். இந்த ரசப்பொடி தான் இந்த ரசத்தோட ஸ்பெஷலுங்க. இதுதாங்க அந்த ரசப்பொடி. இது ஹோம்மேடு, நானே செஞ்சது. உங்களுக்கு இதோட இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போட்டேன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்பூன்ல நான் 2 ஸ்பூன் போட்டனாலே போதும். ஸோ 2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லியை போட்டு இறக்கிறதுதான். கொஞ்சம் கொத்தமல்லியை கழுவுன கொத்தமல்லியை கழுவிட்டு இதுல தூவி விட்டுலாம். தண்டோட போட்டீங்கன்னா ஃபிளேவர் நல்லா இருக்கும். எப்பயுமே ரசத்துக்கு தண்டு போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஃபிளேவர். ரசம் ஆயிடுச்சுங்க. ஸோ மூடி வச்சிடணும், அந்த ஸ்மெல் போகக்கூடாதுல்ல. ரசம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். Bye from Suku's Lifestyle.